டான்கலை காட்சியின் கவியின் குரல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம். அந்த வகையில் நான் இன்றும் 2 கவிதைகளை தாங்கி வந்திருக்கின்றேன். அதுதான் ஒரே கருத்தமைந்த ஒரே களத்தினை மையமாக கொண்ட இரு வேறுபட்ட கவிதைகள். பெண்ணை மையமாக கொண்ட 2 கவிதைகள். ஏனென்று சொன்னால் இப்போது அண்மையில் வரக்கூடிய ஒரு நிகழ்வு மகளிர் தினம். அதனை அடிப்படையாக வைத்து 2 கவிதைகளை படைத்திருந்தேன். அவற்றினை இங்கே சமர்ப்பிக்கலாம் என்று எண்ணுகின்றேன். அந்த வகையில் அணங்கொலி. அணங்கு என்று சொன்னால் எல்லோருக்கும் தெரியும் பெண். அந்த பெண்ணுடைய ஒலி, பெண்ணுடைய சத்தம், பெண்ணினுடைய மனதிலிருந்து எழக்கூடிய வார்த்தைகளை மையமாக கொண்டதுதான் இந்த கவிதை அணங்கொலி. பாவம் என பழி நாணுவரோ, இது வேஷம் என வாய் விலங்கு பேசுமோ, காதம் ஒன்று கடந்த கால்கள் கேட்டதுவோ கீழ் வசைகள். ஒரு காத தூரம் சென்ற பின்னர் அந்த பெண்ணுக்கு நேரே எதையும் பேச மாட்டார்கள். அவளை பற்றிய வசைகள் எல்லாம் ஒரு காத தூரம் சென்ற பின்னர் அவளை பற்றி பேச தொடங்கும். பாரதி மகளினு பதிந்தெடுத்த அவள் தரவும் 10 தாண்ட பறந்ததோ சொல், வேறெங்கு பெண்ணியம் விரும்பாதான் முகப்புத்தக முடிச்சுக்களால். அதாவது முகப்புத்தகம் ஒன்றினை, அதாவது ஒரு அக்கவுண்ட் ஒன்றை திறக்கின்றார். எப்படி என்று சொன்னால், பாரதி மகள் என்று துணிந்து ஒரு தரவினை திறக்கின்ற போது அது அன்றைய நாள் 10 மணி, இரவு 10 மணி தாண்டியதும் இந்த பெண்ணியம் விரும்பாத சில பெண்ணியத்திற்கு எதிராக பேசக்கூடிய சிலரால அவர்களுடைய சேட்டைகளால அந்த முகப்புத்தகத்தில் கூட பெண்ணால விரும்பியவாறு தரிக்க முடியாமல் அவள் அதனை முழுவதுமாக அழைத்து செல்கின்றாள். அதனைத்தான் இந்த வரிகள் கூறுகின்றன. பாரதி மகளினு பதிந்தெடுத்த அவள் தரவும் 10 தாண்ட பறந்ததோ சொல், வேறெங்கு பெண்ணியம் விரும்பாதான் முகப்புத்தக முடிச்சுக்களால். முத்துப்பிள்ளை முறையெடுத்த பாரதி பாடி சென்ற சமத்துவ சரிதம், சாக்கடை சென்றதுவோ வாரீர் தேடிட வசைகள் ஒலித்திட. முத்துப்பிள்ளை முறையெடுத்த பாரதி பாடி சென்ற சமத்துவ சரிதம், சாக்கடை சென்றதுவோ வாரீர் தேடிட வசைகள் ஒலித்திட. அதாவது பாரதி பெண், ஆண் பெண் சமத்துவம் பற்றி நிறைய பேசி சென்று விட்டார். ஆனால் அதெல்லாம் இன்று சாக்கடை சென்றது போல காணப்படுகின்றது. ஆகவே அந்த சமத்துவத்தை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்காக அனைவரும் கிளர்ந்தெழுங்கள் என்கின்ற ஒரு அழைப்பு விடுக்கும் வரிகளாக இவை அமைந்திருக்கும். துப்பட்டா போட்டவளே தூரத்தே ஒதுங்கிடில், ஜீன்ஸ் அணிந்த யுவதியும் யுகம் யுகமாய் கலங்குவாள், காலனென அவள் கட்டுளமை கலங்கும். ஏகம் பிழைத்திடில் ஏங்க மாட்டோம், ஏராளம் முறைப்பதால் முணுங்குகின்றோம். ஏகம், அதாவது ஒருவர் பிழைத்து விட்டால், ஒருவர் பெண்ணை பற்றி குறை கூறினால் நாங்கள் எல்லாம் ஏங்கிக் கொண்டிருக்க மாட்டோம், அழுது கொண்டு புலம்ப மாட்டோம். ஆனால் ஏராளம் பேரங்களை பார்த்து முறைப்பதால் தான் நாங்கள் இவ்வாறாக கலங்குகின்றோம். முகட்டோடு சொல்லி வேறு யாரிடமும் சொல்ல முடியவில்லை, வீட்டில் உள்ள முகட்டோடு மட்டுமே பேசக்கூடியதாக இருக்கின்றது. பாடமிடுங்கள் பெண்ணடிமை கட்டுக்குள் பிழைப்பதப்படி. போந்து நிற்பது தாய் சிவசக்தியாம், பொருளளந்து வாராதான் வீட்டில், பொருட்டில்லா பொம்மைதான் பெண் பிள்ளை பேச்சுக்கள். பிழையறு வரிகளிவை கட்டிடும் புடவையில் கணக்குண்டு, ஏனோ வேஷ்டி விலைகளுக்கு விதிகள் இல்லை. கட்டிடும் புடவையில் கணக்குண்டு, ஏனோ வேஷ்டி விலகலுக்கு விதிகள் எதுவும் இல்லை. 10 நிறுத்திடு படிப்பதெல்லாம் பார்த்து சொல் படித்தவனாய். ஒரு பெண்ணை திருமணத்திலே பேசுகின்ற போது அவளுடைய சம்மதத்தையோ அல்லது திருமணம் சார்ந்து ஒரு பெண்ணுடைய விருப்பத்தினை கேட்கின்ற போது அவள் படித்தவளாக இருக்கக்கூடாது, அவள் படித்தவளாக இருக்க தேவையில்லை, தொழிலுக்கெல்லாம் செல்ல தேவையில்லை என்கின்ற ஒரு நிலை இருந்து வந்தது. இருக்கின்றது என்று நான் சொல்லவில்லை, இருந்து வந்தது. ஆனால் ஒரு ஆணை திருமணத்திற்காக தேடுகின்ற போது படித்தவனாய் பார்த்து சொல் என்று கூறுகின்றார்கள். அநீதியின் அம்பலங்கள் இவைதான், தேசங்காத்த தீரனுளான் கல்வெட்டு வழி, வாசல் கடக்க வழியும் இல்லை, அயல் வீடு காண விதியும் இல்லை, வேண்டா விருப்பே இன்றும் உண்டு. இந்த நிலை இன்று வரைக்கும் இருக்கின்றது, பல பல வீடுகளில் இருக்கின்றது. வென்றெடுத்த பெண்ணியம் அங்கு கலைசேர் கண்ணீர் சொரியுது, கலை காடாகும் முன் கலைந்திடுவோம் கதுமென, காளையரே கண்ணியரே. இந்த பாடலை பார்க்கின்ற போது இது முற்பட்ட காலங்கள்ற இது பொருத்தமான ஒரு கவிதையாக இருந்திருக்க கூடும்.
ஆனால் இன்று பல்வேறுபட்ட மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டது. பெண்களுக்கான சுதந்திரம் வழங்கப்படுகின்றது பெரிதளவில். ஆனால் ஆங்காங்கே சில பெண்கள் அந்த பெண்ணடிமை கட்டுக்குள் கிடக்கின்றார்கள். அவர்களை எழுச்சியை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய ஒரு அழைப்பாக இந்த கவிதை இருக்கும் என்று நம்புகின்றேன். அதனைத் தொடர்ந்து இன்னொரு கவிதை இதே பொருளில் கொண்டு வந்திருக்கின்றேன். ஒரு வீட்டிலே பெண் தலைமைத்துவ ஒரு குடும்பம் ஒன்று இயங்கி வருகின்றது. தந்தை இறந்து விடுகின்றார். இந்த நிலையிலே அந்த மூத்த பெண்ணிடம்தான், மூத்த பிள்ளையிடம்தான் பொறுப்புகள் சென்றடைகின்றன. இந்த நிலையில் அந்த பொறுப்பு மிகுந்த பெண்ணின் மனநிலை எவ்வாறு, அவளுடைய செயல்கள் வெளிப்புறத்திலே எவ்வாறாக வெளிப்படுகின்றது என்பதனை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அவள் மீதான சமூக பார்வை எவ்வாறாக பதிகின்றது என்பதனை அடிப்படையாக அமைவதாக இந்த கவிதையானது அமைகின்றது. கனை தொடு கந்தருவன் கிளைப்பதுண்டோ கட்டிடியால் கிளை மதியை கயலென்ன கண்ணாலே நிலை கொண்டாய் நீ ஒருத்தி சிரித்தால் சினங்கலின்றி சினமுடு. பிறன் ஒருத்தன் இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் வசிக்கக்கூடிய ஒரு பெண்ணிடம் ஒரு ஆண் வந்து எவ்வாறாக தேவலோக பெண்ணாக அவளை வர்ணித்தால் கூட அவள் அதனை கேட்டு வெட்கப்பட்டு சினங்க மாட்டாள். சினத்தோடு ஏசி செல்வாள். அதுதான் இங்கு நடைபெறுகின்றது. மலரவள் மனம் தேடும் மன்மதனே ஆனாலும் மானபங்கம் தான் உண்டு மலைத்திட்ட மாத்திரமே வந்தனை வாயங்கு நிந்தனை செய்திடும். சில்லறை தாங்கா சிறியவள் இவளென்றே சித்தம் சிதைந்திடில் இவள் குமின் சிரிப்பில் குறைவில்லை காண்பீர். நேசம் விரும்பா நீ என்ன பெண்ணோ விடம் தாங்கு மனம் இது விரைந்தே வீசிடு. தோழி பேசுகின்றாள். இவ்வாறாக நேசத்தை விரும்பவில்லை நீ. பிறனொருவன் வந்து உன்னை அலைந்தலைந்து காதலிக்கின்றான். அவனை கூட நீ கண்டுகொள்ளவில்லை. அப்படிப்பட்ட உனது மனம் விசத்தினால் ஆனது. இதை தூக்கி வீசிவிடு என்று தோழி கூறுகின்றாள். ஆனால் அந்த பெண்ணுடைய குடும்ப நிலைமை அவளுக்குத்தான் தெரியும். ஆகவே அங்கே 30 கண்டும் முறைப்பது தவறு. ஏசி சென்றால் இன்னும் ஏற்றி இறக்கும் தந்தை பைக்கில் தோழியவள். இன்றைக்கு வரைக்கும் தந்தை ஏற்றி இறக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு தந்தையை இழந்து விட்ட ஒரு பெண்ணின் நிலைமை புரிய போவதில்லை. அவள் கூறி செல்லுகின்றான், 30 தாண்டிய பின்னரும் கூட இப்படி ஒருவன் தேடி வந்து பேசுகின்ற போது அவனை முறைத்து செல்வது தவறு, நீ அவனிடம் பேசு என்கின்ற மாதிரி கூறி செல்கின்றாள் தோழி. அவளுக்கு தெரியாது இந்த பெண்ணுடைய நிலைமை. தாண்டவம் விரும்பி என்றோ தீவிரம் கொண்ட தென்றலுக்கு தந்து விட்டோம் திறமான விருந்து தேடிவிட்டோம் தீராத பிணி. பெற்றவளற்ற பிள்ளைகளாய் பெற்றவனற்ற பிள்ளைகளாய் இரும்பு திரைக்குண்டு இப்படியொரு கதை. தலை நீங்கு யாக்கை தலைப்பதுண்டோ தரணிதனில் தாங்கிடும் தலைமகள் தானொரு விதி செய்தாள். முகப்பூச்சுமில்லை முளப்பூவுமில்லை முறியடித்தால் பெண்ணியம் பிழை என்பார் பேச்சுக்கள் எல்லாம் பிழைபடவே. மீண்டும் ஒரு தடவை இந்த கவிதையை நாம் வாசிக்கலாம் என்று எண்ணுகின்றேன். ஏனென்றால் மிகவும் சுவைபட அமைந்திருக்கக்கூடிய இந்த கவிதை. கனைதொடு கந்தருவன் கிளைப்பதுண்டோ கட்டிடியால் கலை மதியை கயலென்ன கண்ணாலே நிலை கொண்டாய் நீ ஒருத்தி சிரித்தால் சினங்கிலின்றி சினமுடு. மலரவள் மனந்தேடும் மன்மதனேயானாலும் மானபங்கம் தான் உண்டோ மலைத்திட்ட மாத்திரமே வந்தனை வாயங்கு நிந்தனை செய்திடும். சில்லறை தாங்கா சிறியவள் இவளென்றே சித்தம் சிதைந்திடில் இவள் குமின் சிரிப்பில் குறைவில்லை காண்பீர். நேசம் விரும்பா நீ என்ன பெண்ணோ விடம் தாங்கு மனம் இது விரைந்தே வீசிடு. 30 கண்டும் முறைப்பது தவறு. ஏசி சென்றால் இன்னும் ஏற்றி இறக்கும் தந்தை பைக்கில் தோழியவள். தாண்டவம் விரும்பி என்றோ தீவிரம் கொண்டதென்றலுக்கு தந்து விட்டோம் திறமான விருந்து தேடிவிட்டோம் தீராத பிணி. பெற்றவனற்ற பிள்ளைகளாய் இரும்பு திரைக்கு இப்படியுண்டு ஒரு கதை. தலை நீங்கு யாக்கை தலைப்பதுண்டோ தரணிதனில் தாங்கிடும் தலைமகள் தானொரு விதி செய்தால் முகப்பூச்சுமில்லை முளப்பூவுமில்லை முறியடித்தாள் பெண்ணியம் பிழையென்பார் பேச்சுக்கள் எல்லாம் பிழைபடவே. அந்த வகையில் வளமை போல இந்த கவிதையையும் பார்த்து ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். அதனை தொடர்ந்து கவியின் குரல் நிகழ்ச்சியுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள். நன்றி.